மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் இந்த மாதம் 11, 12, 13 தேதிகளில் டெல்லியில் நடந்தது. அகில இந்திய அளவிலான அரசியல், சமூக, பொருளாதார பிரச்சனைகள் குறித்து மத்திய குழு ஆய்வு செய்து பல முடிவுகளை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக அயோத்தியில் இருக்க ராமர் கோயில், அந்த கோயிலுக்கு பக்தர்கள் அல்லது பிரமுகர்கள் அளிக்கக்கூடிய நன்கொடை, தங்கம், வெள்ளி, கோடிக்கணக்கான பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் நாடு தழுவிய அளவில் பல போராட்டங்கள் நடத்தி பாபர் மசூதியை தகர்த்து பல மாநிலங்கள் மத கலவரத்தை உருவாக்கி அதற்கு பிறகு மத்திய அரசாங்கமே முன் வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க. ஆனால் அந்த ராமர் கோயில் அந்த அந்த வரக்கூடிய பக்தர்கள் அளிக்கக்கூடிய அந்த நன்கொடை என்பது கோடிக்கணக்கான நன்கொடைகள் என்பது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இது என்ன, இந்த கொள்ளையில் ஈடுபட்டவங்க பூரா சங் பரிவார அமைப்புகள் தான். அதிலும் குறிப்பாக அந்த கோயிலை நிர்வாகம் செய்த முக்கிய நபர்களும் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. இது எதை எடுத்து காட்டுது? பக்தி அல்லது தேசத்தினுடைய உண்மையான அக்கறை, இதற்கு அப்பால இதற்கு விரோதமாக அந்த அங்கே இருக்கக்கூடிய சங் பரிவார அமைப்புகள் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஒரு ஆன்மீகம் அல்லது பக்தி, கடவுள் நம்பிக்கை, அதற்கு அப்பால அந்த மதத்தை பொறுத்த வரையில் அரசியல் அதிகாரத்து வருவதற்கும் ஆதிக்கத்தை தக்க வைப்பதற்காக பயன்படுத்துகிறாங்களே ஒழிய, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு கொள்ளை நடந்து அவங்களுடைய சங்பர அமைப்புகளுடைய அந்த பக்தி மற்றதெல்லாம் வேஷம் என்று உங்களுக்கு வந்து பெருமளவுக்கு நம்பப்பட்டிருக்கு. அடுத்து நீட் தேர்வு நடத்துகிற நேரத்தில் கேள்வித்தாள் கசிவு ஏற்பட்டு மீண்டும் தேர்வு நடத்தி மிகப்பெரிய ஊழல் என்பது நடந்திருக்கு. அதுபோல் சிபிஎஸ்சி அந்த தேர்விலையும் கேள்வித்தாள் கசிவு ஏற்பட்டு மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னால், சங் பரிவாரங்கள் உள்ளிட்ட பாஜக என்பது வித்தியாசமான கட்சி அல்ல, அது ஊழல் மலிந்த கட்சி என்பது தான் சமீபத்தினுடைய நடவடிக்கை வளர்ச்சி போக்கு என்பது சுட்டிக்காட்டுது. அடுத்தது குறிப்பாக மத்திய அரசாங்கம் எடுத்து வரக்கூடிய பல நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஆழமான பல விளைவுகளை உருவாக்கக்கூடிய அபாயம் உள்ளது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம், அடுத்து மக்கள் தொகை மாற்றம் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு கமிஷன் ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. அது நாடு அளவில் அந்த ஆணையம் என்பது வேலை செய்யும். பாஸ்போர்ட் என்பது குடியுரிமைக்கான ஆதாரம் அல்ல அப்படின்னு மத்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு மோசமான குடியுரிமை குடியுரிமை திருத்த சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ இவைகளெல்லாம் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக பரிசீலித்து பார்த்தா, மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மத பதிவேற்றிற்கான அடித்தளத்தை உருவாக்குற மாதிரி தெரியுது. குறிப்பாக மத்திய அரசாங்கம் பீகாரில் துவங்கி, பீகாரில், தமிழ்நாட்டில், கேரளாவில், மேற்கு வங்கத்தில், அடுத்து பல மாநிலங்களில் நடத்தக்கூடிய அந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த அந்த நடவடிக்கை என்பது குறிப்பாக பாஜகவுக்கு யார் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை நீக்கக்கூடிய நலிவடைந்த பிரிவினர், சிறுபான்மை மக்கள் நீக்கக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை எடுத்து ஒட்டுமொத்தமாக அது பார்க்கிற பொழுது மத்திய பாஜக அரசாங்கம் 100 ஆண்டு கால ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவான இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றக்கூடிய மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக நம்ம வந்து அதை பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. அடுத்த சமீபத்தில் உணவு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்தபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இடதுசாரிகளுடைய வற்புறுத்தினால்தான் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அதில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அம்சங்களை மறுக்கக்கூடிய அடிப்படையில் உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்ட திருத்தம் அமலானால் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த ரேஷன் அளவு குறையும், கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மத்திய குழு சுட்டி காட்டியிருக்கு. அடுத்ததாக தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில்
ஒரு நடுநிலைமையான வெளிப்படைத்தன்மையுள்ள ஒரு நேர்மையாக செயல்படக்கூடிய ஆணையமாக இல்லை. பாரபட்ச முறையில் அதனுடைய செயல்பாடுகள் என்பது இருக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாக செயல்படணும், நடுநிலைமை அமைப்பாக செயல்படணும், ஒரு ஆளுங்கட்சிக்கு சார்பாக ஆதரவாக இருக்கக்கூடாது என்பது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அரசியல் சட்டத்துடைய முக்கியமான அம்சம். சொல்லப்போனால் தேர்தல் ஆணைய நியமனத்திலேயே உச்சநீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பு ஆலோசனையை மத்திய அரசாங்கம் மறுத்து, அந்த தேர்தல் ஆணையம் என்பது பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மூவரை கொண்ட ஆணையமாக இருக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தினுடைய ஆலோசனை தீர்ப்பு. ஆனால் அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்போ மத்திய அரசாங்கம் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் அல்லது அமைச்சரவை இன்னொரு அமைச்சர்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு அந்த தேர்தல் ஆணையத்தை நியமனமே உங்களுக்கு வந்து ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு நடைமுறையை கடைபிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் குறிப்பாக ஒரு நேர்மையான ஒரு வெளிப்படைத்தன்மையுள்ள அப்படிப்பட்ட அமைப்பாக செயல்படுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, மற்ற ஜனநாயக இயக்கங்களை இணைத்து ஒரு வலுவான இயக்கத்தை பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது முடிவெடுத்திருக்கு. அடுத்ததாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி மத்திய தொழிற்சங்க அமைப்புகளும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா உள்ளிட்ட அதில் அமைச்சு இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சங்கம், தொழிற்சங்க அமைப்புகள், விவசாய அமைப்புகள் 2 அமைப்புகளும் சேர்ந்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தொழிலாளிகள் கோரிக்கை, விவசாயிகள் கோரிக்கை, பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி நாடு அளவில் ஒரு சிறை நிரப்பும் போராட்டம், ஜெயில் பாரோன் சிறை நிரப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு. அந்த விவசாயிகள் தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய அந்த மகத்தான போராட்டத்தை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கட்சியுடைய மத்திய குழு முடிவெடுத்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதம் 20ஆம் தேதி மாணவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும். அந்த மத்திய கல்வித்துறையில் நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு, சிபிஎஸ்இ கேள்வித்தாள் கசிவு முறைகேடு நடந்திருக்காகவே, ஊழல் மலைந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்காகவே மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய 20ஆம் தேதி நாடாளுமன்ற துணைக்கு மாணவர்கள் என்பது பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க. அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிப்பதோடு அந்த மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு அந்த காக்ரோச் அமைப்பை சார்ந்த வாங்சுங் சொல்லக்கூடிய அந்த அவருடைய அந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை குறிப்பாக வந்து ஆதரிப்பது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடிவு. குறிப்பாக வந்து அந்த அமைப்பு சோனம் வாங்சுங்ன்றவர் தான் வந்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. உடல்நிலை கடுமையாக பாதிச்சிருக்கு. ஆகவே அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அந்த உண்மையான கோரிக்கை விருப்பத்தை நடத்தக்கூடிய அந்த உண்ணாவிரத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிப்பதோடு அது கண்டுகொள்ளாமல் அவர் செத்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு வந்து அப்படி இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் அணுகுமுறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு கூடி பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கிறது.